ஹாய் ஹாய் வணக்கம் எவ்ரி ஒன். திஸ் இஸ் யுவர் விஜிஎம்ஆரி. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு கமாண்ட் வந்துருந்துச்சு. அந்த கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அமெரிக்காவில் வந்து எப்படி எப்படி போனீங்க, என்ன பண்ணுறீங்க, எப்படி உங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்குது அப்படின்ட்டு வந்து ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கான பதில் சொல்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து டைம் இல்லை. ரொம்ப டைம் ஒர்க் பிஸி அப்படின்னு போயிட்டு இருக்கிறதுனால வந்து கரெக்டான ஒரு நல்ல ஒரு டைம் கிடைக்கல. ஸோ அந்த பதில் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வேலையை தேடி ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும், வேலை தேடணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்து மனசில் வந்து தோன்றுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து வாழ்க்கையை நோக்கி ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனால, பாம்பேயில் வந்து வேலை தேடி வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை போனேன். நான் வந்து அமெரிக்கான்னு யோசிக்கலை. ஏதாச்சும் கல்ஃப் கண்ட்ரி, துபாய், குவைத், அது மாதிரி சிங்கப்பூர், இது மாதிரி ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியில் போய் வேலை பார்த்து நம்மளோட வந்து லைஃப் வாழ்வாதாரத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி போகும்போது என்னுடைய பாம்பேயில் போய் ரூமில் தங்கிட்டு அங்கே வந்து டெய்லி வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, டெய்லியும் எந்த கம்பெனினாலும் போகிறது, அட்டன் பண்ணுறது, அது மாதிரிலாம் இருந்தோம். ஒரு நாளைக்கு நிறைய ஒரு 10 கம்பெனிஸ் போவோம், அட்டன் பண்ணுவோம், இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம். ஸோ வேலை கிடைக்காது. வேலை கிடைக்கலனாலும் வீட்டுக்கு வந்துடுறது. வந்துட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் டே வந்து பேப்பர்ஸ் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, சோசியல் மீடியாலாம் அவ்வளோ டெவலப் கிடையாது. அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா, பேப்பர்ஸில் வந்து அந்த இதெல்லாம் பார்க்குறது. என்னென்ன ஆஃபர் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத பார்த்துட்டு, அந்த ஆஃபீஸில் போய் காலையில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது. ஸோ அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ரூமில் வந்து நான் தூங்கிட்டு இருந்தேன். ஸோ தூங்கிட்டு இருக்கும்போது என்னுடைய நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் பேர் வந்து சதீஷ். இப்போ யூஎஸ்ல தான் இருக்கான். ஸோ அந்த சதீஷ்ன்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா, "மச்சான் இது மாதிரி ஒரு இன்டர்வியூ போயிட்டுருக்கு. ஸோ அந்த கம்பெனி வந்து எனக்கு அந்த அட்ரஸ் தெரியாது. நீ என்னோட வரியா?" அப்படின்ட்டு கேட்டான். ஸோ நான் சொன்னேன், "ஓகே மச்சான், நானும் வரேன் உன்னோட" அப்படின்னு சொல்லிட்டு, அவன ஆஃபீஸ் காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்புனேன். கிளம்பி வந்து அவனோட போகும்போது நம்ம சரி ஓகே, அவன் தான் வந்து இன்டர்வியூ போகிறான், நம்மளும் ஒரு ரெஸ்யூம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ரெஸ்யூம் எடுத்துகிட்டு போனேன். ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் வந்து செலக்ட் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய பேர் வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 50 பேர் இன்டர்வியூ முடிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் போய் வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணும்போது 105வது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பர் சதீஷ்க்கு வந்து கிடைக்குது. ஸோ அவர் போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறாரு, வந்துடுறாரு. மறுபடியும் நான் போகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 106வது நம்பர். ஸோ நான் போய் அட்டெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, என்னை அழைச்சு போன நண்பர் வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகல. ஸோ நான் செலக்ட் ஆகிட்டேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, எப்போனாலும் வந்து உங்களுடைய கதவை தட்டும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி அந்த கதவை வந்து தட்டுனது தான் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ். ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகிட்டேன். செலக்ட் ஆனோன்னா உடனே வந்து ஒரு ஒரு வாரத்தில் வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணோம். சைன் பண்ணோன்னே அப்புறம் என்னோடய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே பாம்பேலேயே வந்து ஹோட்டலில் வந்து ரூம் போட்டு கொடுத்துட்டாங்க. பாம்பேல ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்து அங்கேயே சாப்பாடு அப்படிலாம் போயிட்டுருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாம்பேல எப்படின்னா ஒரு ஒரு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் இருப்பாங்க, 15 பேர் இருப்பாங்க. ஸோ தூங்குறதுக்கே வந்து ரொம்ப இடம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த படத்துல கூட பார்த்துருப்பீங்க. நான் சிம்புவோட படம் வந்துச்சுல்ல, ம் ஒரு சிம்பு வந்து பாம்பேல இருப்பான் பார்த்தீங்களா? அந்த படத்துல உள்ள மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு. ஸோ ஒரே நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ல ரூம் போட்டு குடுத்துட்டாங்க. பஃபேல சாப்பாடு, பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு, லஞ்ச் இருக்கு, டின்னர் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம அப்படியே நான் என்ன பண்றது, ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாம்பே ஐ மீன் ரூம்ல உள்ள என்னோட பேச்சுலர் ரூம்ல உள்ள பசங்களெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு, அங்க போய் சில் பண்றது. ஸோ சாப்பிடுறது, ரூம்ல பேசிட்டு இருக்கிறது, பல கதைகளை வந்து பேசிட்டு இருப்போம். ஸோ அப்படி செலக்ட் ஆகி நம்ம வந்து ஸ்டேட்ஸ் ஆர்மி கேம்ப்ல வந்து வேலை கிடைச்சிச்சு. ஃப்ளை பண்ணியாச்சு. ஸோ 1 இயர் வந்து நல்லா ஒர்க் பண்ணோம். ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் இந்தியா வந்தாச்சு. ஸோ இந்தியா வந்துட்டு மறுபடியும் வந்து அந்த சேம் கம்பெனிக்கு வந்து போல. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, ராயல் கரீபியன்ட்டு ஒரு க்ரூஸ் ஷிப்ல வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி, ஒரு 8 மாசத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, கப்பல்ல வந்து வேலை கிடைச்சுச்சு. ஸோ ராயல் கரீபியன் க்ரூஸ் ஷிப்ல வந்து ஒரு 3 கான்ட்ராக்ட் வந்து முடிச்சிருக்கேன். ஆ கப்பல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோரர் ஆஃப் தி சீஸ். ஸோ அந்த 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 கம்பெனில வந்து ஒர்க் பண்ணேன். அதில ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய எக்ஸ்பீரியன்ஸ். நெறைய கண்ட்ரிக்கெல்லாம் போ முடியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போலாம். ஸோ நெறையா ஒரு நாளைக்கு ஜமைக்கால இருப்போம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, கியூபா போவோம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, கொலம்பியா போவோம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, செயின்ட் மார்ட்டின், செயின்ட் தாமஸ், நெறைய நாடு வந்து சுத்தி பார்க்கறதுக்கான ஒரு ஆஃபர் கிடைச்சுச்சு. நெறைய நண்பர்கள் வந்து வெவ்வேறு நாட்ல உள்ள நண்பர் ஒரு 52 கண்ட்ரீஸ் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேலை பார்த்தாங்க. ஸோ அந்த கப்பல் வந்து மிகப்பெரிய கப்பல். கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா 4000 பேசஞ்சர்ஸ்,
க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா 1,100 க்ரூ இருப்பாங்க. ஸோ லைஃப் ஸ்டைல் எல்லாமே ஜாலியாக இருக்கும். ஸோ ஒர்க் லிட்டில் ஹார்ட். பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து ஒரு 3 கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிச்சு. முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெக்கேஷன் வந்திருந்தேன். ஊருக்கு வரும்போது அவங்க மறுபடியும் வந்து என்னை வந்து கப்பல்ல வந்து கூப்பிடல. மறுபடியும் எனக்கு டிக்கெட் அனுப்பல. ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்துச்சு. ஆ மறுபடியும் நான் மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தேர் நாட் ரெஸ்பான்ஸ் குட். ஸோ அப்படி இருக்கும்போது, ஒரு நாள் வந்து முடிவு பண்ணேன். என்னுடைய நண்பன் வந்து பார்த்தீங்கன்னா, J1 விசால வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால இருந்தான். ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு நான் தான் வந்து ஐடியாஸ்லாம் சொன்னேன். இது மாதிரிலாம் ஒரு விசா இருக்கு. நீ போ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். ஸோ அந்த விசாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ஏஜென்ட் வந்து 5,00,000 வந்து பே பண்ணுறது மாரி இருக்கும். ஐ அம் டாக்கிங் அபவுட் 10 இயர்ஸ் பேக். ஸோ 5,00,000 வந்து பே பண்ணா, அந்த விசா கிடைச்சிரும். உடனே நம்ம வந்து அமெரிக்கா வந்துரலாம். ஐ மீன் அதுக்கும் வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும். இங்கேருந்து வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும். நம்ம செலக்ட் ஆனோம்னா வந்துரலாம். ஸோ அப்போ அது மாரி வந்து இது மாரி ஒரு ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பாட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தேன். இது மாரி வந்து நீங்க ஒரு 5,00,000 நீங்க செலவு பண்ணீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு வேலை இருக்கு எனக்கு. அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும்போது, சரி ஓகே நீ ட்ரை பண்ணு. நீ செலக்ட் ஆயிட்டீன்னா நான் வந்து பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் மும்பை போறேன். மும்பை போயிட்டு, அந்த விசா பத்தி என்னென்ன மேட்டர் என்னான்னு சொல்லிட்டு என்னோட கம்பெனில போய் பேசிட்டு, மறுபடியும் வந்து தமிழ்நாடு வந்துடுறேன். ஓகேவா? தமிழ்நாடு வந்துட்டு ஆன்லைன்ல வந்து என்னோட ஃபீஸ வந்து அ ஐ மீன் 10,000, 15,000 வந்து ஃபீஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்ல பே பண்ணணும். ஸோ அந்த அமௌண்ட்ட வந்து நான் பே பண்ணேன். ஸோ பே பண்ணிட்டு, கொஞ்ச நாள் கழிச்சு என்னை இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ மறுபடியும் பாம்பே போனேன். மறுபடியும் பாம்பேல ட்ரெயின்ல போயிட்டு 2 நாள்னு நெனைக்கிறேன். இங்கேருந்து ட்ராவல் டைம். ஸோ பாம்பேல போயிட்டு அந்த இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணேன். ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் தான் செலக்ட் பண்ணாங்க. ஆனா வந்து அங்க வந்திருந்த ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 150 பேர் வந்திருந்தாங்க. ஸோ அந்த 10 பேர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 வந்து நான் வந்து செலக்ட் ஆயிட்டேன். ஸோ அது எப்படின்னே தெரியல. செலக்ட் ஆயாச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு 15 நாள்ல வந்து அமெரிக்கா வந்தாச்சு. இப்போ அமெரிக்கா வந்து பல ஆண்டுகள் ஆகுது. ஸோ லைஃப் ஸ்டைல் வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அன்னைக்கு எடுத்த முடிவு. ஸோ நல்லா கிளீன் லைஃப் ஸ்டைல் நல்லா போகுது. அமெரிக்கா நல்லா இருக்கு. அமெரிக்கால உள்ள மக்கள் நல்லா இருக்காங்க. அவங்க வந்து யாரோட பர்சனல் லைஃப்லயும் வந்து எதுவுமே தலையிடுறது கிடையாது. ஸோ இதுதான் என்னுடைய வாழ்க்கை. வரலாறுன்றத விட நான் எப்படி வந்தேன்றதுக்கான ஒரு ஆன்சர். ஸோ மீண்டும் ஒரு ஏதோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் சம்திங் இருந்துச்சு அபவுட் அமெரிக்கா பத்தி பேசணும். இத பத்தி பேசுங்க, இத பத்தி பேசுங்க ப்ரோ, அத பத்தி பேசுங்க ப்ரோ, இந்த மாரி ஸ்டோரி பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னா, நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து அந்த டைட்டிலோட வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அத பத்தி நான் வந்து உங்களுக்கு பேசுறேன். ஸோ நல்ல ஒரு கீப் கன்டின்யூ வாட்சிங் மீ அண்ட் மை லைஃப் ஸ்டோரி. லைஃப் ஸ்டோரிங்கிறத விட நம்ம சேனல வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏதோ புதுசு புதுசா ஏதாச்சும் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. தேங்க் யூ.